இன்னைக்கு கந்த சஷ்டி பெருவிழா 2ஆம் நாள்ல முருகனுக்கு உச்சிக்கால பூஜையில அரிசி பருப்பு சாதம் தான் வச்சிருந்தேன். ஏன் உச்சிக்கால பூஜை அப்படின்னு மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, திருச்செந்தூர்ல 2ஆம் படையோட சிறப்புகளை இந்த வீடியோக்கு மேல லாங் வீடியோ கொடுத்துருக்கேன். 12 சிறப்புகளை பத்தி சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா சொல்லாத ஒரு சிறப்பு இதுல சொல்ல போறேன். உச்சிக்கால பூஜையில நெய்வேத்தியம் பாத்தீங்கன்னா பால் அன்னம் இது ரெண்டையும் மேலதாளத்தோட எடுத்துட்டு கடற்கரையில போய் கரைச்சிட்டு அங்க பூஜை பண்ணுவாங்களாம். இந்த பூஜைக்கு பாத்தீங்கன்னா கங்கா பூஜை அப்படிங்கிறது பெயர் இருக்காம். யாராவது திருச்செந்தூர் உச்சிக்கால பூஜையில இதை பார்த்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்த்ததில்ல, அடுத்த முறை போகும்போது பாக்குற வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நானும் சொல்றேன். இன்னைக்கு கந்தா சரணம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு ஸ்லோகம் படிக்க போறேன். கந்தா சரணம், கதிர்வேல் சரணம், எந்தை சரணம், இறைவா சரணம், செந்தூர் வாழும் செல்வா சரணம், சிந்தை வாழும் குகனே சரணம், குமரா சரணம், குருவே சரணம், அமரா பதிவால் பதியே சரணம், விமல வேத பொருளே சரணம், சிந்தை மகிழும் குருவே சரணம். ஏன் இன்னைக்கு குருங்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வியாழக்கிழமையோட சேர்ந்த கந்த சஷ்டி பெருவிழா 2ஆம் நாள் 2ஆம் படைவீடு திருச்செந்தூர். திருச்செந்தூர் பாத்தீங்கன்னா ஒரு குரு தலம் அப்படின்னு போற்றப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலம். அது மட்டும் இல்லாம குழந்தை பேரு, திருமண பேரு மட்டும் இல்லையா, நம்ம வியாபாரத்துல தொழில் விருத்திக்காகவும் போகக்கூடிய ஒரு அற்புதமான தலம் தான் திருச்செந்தூர். இங்க போனோம் அப்படின்னா கண்டிப்பா நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். நம்ம தொழில்கள்லயும் மாற்றங்கள் நடக்கும், முன்னேற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறதா ஐதீகம். 6 படை வீடுகள்ல ஒரே ஒரு படை வீடு தான் கடற்கரை ஓரங்கள்ல இருக்கு. நம்ம பாவங்களை தொலைக்கிறதுக்காக முருகப்பெருமானே பாத்தீங்கன்னா இங்க வீற்றிருக்காரு அப்படிங்கிறத நான் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.